வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. ஆடி மாசம் பிறந்தாலே நமக்கு டெய்லி பூஜை, பிரசாதம், ஏதாவது விசேஷம் தான். நிறைய குடும்பங்கள்ல ஒரு பழக்கம் இருக்கு. ஆடி செவ்வாயில கன்னியா குழந்தைகளை கூப்பிட்டு மஞ்சள் பொங்கல், தாளக குழம்பு எல்லாம் பண்ணி நம்பாத்து குழந்தைகளையும் அக்கம் பக்கத்துல குழந்தைகளையும் கூப்பிட்டு அன்னைக்கு சாப்பிட வைக்கிறது ஒரு பழக்கம் இருக்கு. திருநெல்வேலி பக்கம் ரொம்ப அதிகமாவே இது பண்றது உண்டு. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மஞ்சள் பொங்கல் நம்ம எப்பயும் பண்ற பொங்கல் மாதிரி இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப அதுல நெய் அந்த மாதிரிலாம் இருக்காது. தாழக குழம்பு நிறைய காய்கறிகள் போட்டு இந்த கூட்டு குழம்பு ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல அந்த மஞ்சள் பொங்கலுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தாழக குழம்பு சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கெல்லாம் கூட நம்ம தொட்டுக்கலாம். இந்த ரெண்டு ரெசிபிஸ்மே ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் புளி தண்ணியை நம்ம கரைச்சி எடுத்துப்போம். 1 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். தாழக குழம்பு பண்றதுக்கு குக்கர்ல அடியில கிழங்கு வகைகள்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டிருக்கேன். மற்றபடி நம்ம அவியலுக்கு சேர்க்கிற எல்லா காய்கறியுமே நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எல்லாத்தையும் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிட்டு குக்கர்ல டைரக்டா சேர்த்துப்போம். தனியாவும் வேக வச்சுக்கலாம். இருந்தாலும் குக்கர்ல வேக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் வெந்துடும். நான் ஒரு 11 வகை காய்கறி இதுல சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 50 ml விட்டா போதும். ஏன்னா காய்கறி நிறைய தண்ணி விடும். இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்த உடனே நம்ம ப்ரெஷரை மேனுவலா ரிலீஸ் பண்ணிக்கணும். இந்த குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம தாழக குழம்புக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. அரிசி நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பச்சரிசி லேசா நிறம் மாறி நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துப்போம். எள்ளு பொரிஞ்சு வரதுக்குலாம் அரிசி இன்னும் கொஞ்சம் நல்லாவே வறுபட்டாச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். கடலைப்பருப்பு லேசா செவந்து வந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். துவரம்பருப்பும் லேசா செவந்து வர ஆரம்பிச்சாச்சு. நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகா வரப்படுறதுக்குள்ள இந்த பருப்புலாம் நல்லா செவந்து வந்துடும். நீங்க மிளகாய் சேர்க்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. மிளகாயும் வறுப்பட்டாச்சு. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வறுக்க வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயில் இருக்கிற ஈரம் போக நல்லா வறுத்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சூடு ஆறட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணியை விட்டு கொஞ்சம் கொரப்பா நம்ம அரைச்சி எடுத்துப்போம். குக்கர் 2 விசில் வரவும் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த வெந்த காய்கறிகளை ஒரு கடாயில சேர்த்துக்கலாம். காய்கறி பாருங்க குழையாம நல்லா வெந்திருக்கு. நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில நான் அந்த புளி தண்ணி கரைச்சிருக்கேன். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சாச்சு. நம்ம தாழக குழம்புக்கு வறுத்தோம் இல்லையா, அதை நான் அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா தாராளமா தண்ணியை விட்டு கலந்து இதுல சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இப்ப பச்சரிசியும் கடலை பருப்பும் வறுத்து அரைச்சி சேர்த்ததுனால இது சீக்கிரம் திக்காயிடும். அதனால கொஞ்சம் தாராளமாவே நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நம்ம காய்கறிகள் வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்தோம். அந்த குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துப்போம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருவோம். தாழக குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கு. இன்னும் தண்ணியா வேணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு சின்ன கட்டி வெல்லம் சேர்த்துருவோம். தாழக குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த குழம்புக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம்.
எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல். இந்த தேங்காயை நல்லா செவக்க வறுத்துக்கணும். தேங்காய் லேசா வறுபட்டாச்சு. இன்னும் நல்லா கோல்டன் கலர்ல செவக்க வறுக்கணும் அப்படின்னாலும் வறுத்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம தாளக குழம்புல சேர்த்துருவோம். நல்லா தேங்காய் வறுத்து போட்டதுனால நல்லா வாசனையா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த அரிசி பருப்பையும் இந்த குக்கர்ல சேர்த்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 4.5 5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்துக்கணும். நான் வந்து 5 கப்பு சேர்த்திருக்கேன். அது நம்ம யூஸ் பண்ற அரிசியோட வாக பொறுத்தது. நமக்கு அதுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அதை பார்த்து நம்ம சேர்த்துக்கணும். இதுல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்பூனை வந்து இதுக்குள்ளேயே போட்டுருவோம். ஏன்னா விசில் வரும்போது பொங்கி வழியாம இருக்கும். குக்கர் மூடியே மூடிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். குக்கர் 5 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடி திறந்துடலாம். நம்ம குக்கர்ல இந்த ஸ்பூன் போட்டதுனால விசில் வரும்போது கொஞ்சம் கூட பொங்கி வழியாம கிளீனா இருக்கு பாருங்க. பொங்கல் பாருங்க நல்லா குழைவா சாஃப்டா நல்லா வெந்திருக்கு. கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா வந்திருக்கு. கொஞ்சம் லேசா கரண்டியால மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மஞ்சள் பொங்கல்ல சில பேர் வந்து நல்லெண்ணெய் விடுவாங்க, சில பேர் தேங்காய் எண்ணெய் விடுவாங்க, இல்ல சிலர் வந்து நெய்யும் விடுவாங்க. நான் வந்து கொஞ்சமா நெய் விடுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மஞ்சள் பொங்கலை சர்விங் பவுல்ல மாத்திக்கலாம். பாருங்க கன்சிஸ்டன்சி எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு. நல்லா கிரீமியா ரொம்ப அருமையா இருக்கு. கன்னியா குழந்தையில உட்கார வச்சு இந்த மாதிரி இலை போட்டு இலையில வெல்லம், இது மாதிரி தேங்காய், இந்த மஞ்சள் பொங்கல், இந்த மஞ்சள் பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தாழக குழம்பு, கொஞ்சமா நெய் விட்டு இதோட வடாம் அப்பளம் இதெல்லாமே நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த வடாம் அப்பளம்லாம் தொட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆடி செவ்வாய் அன்னைக்கு கன்னியா குழந்தைகளுக்கு இதை மாதிரி சாப்பிட கொடுக்கறது ரொம்ப விசேஷம். மஞ்சள் பொங்கலும் நல்ல கமகமன்னு வாசனையா தாழக குழம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த மஞ்சள் பொங்கலோட இந்த தாழக குழம்பு தொட்டுக்கலாம். நம்ம வடா வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதுவும் வந்து நல்ல காம்பினேஷன். குழந்தைகள் வந்து வேற ஸ்வீட் எதுவும் இருக்காது. வெல்லத்தையும் இந்த தேங்காய் சில்லு இருக்கு இல்லையா அதையும் கடிச்சுட்டு இந்த மஞ்சள் பொங்கலை தாழக குழம்பு வடாலாம் தொட்டு சாப்பிடும். நம்மளும் இப்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அருமையா இருக்கு. இந்த ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் எப்பயுமே ரொம்ப டேஸ்ட் தான். மஞ்சள் பொங்கல் வந்து நல்லா அப்படியே கிரீமியா இந்த பருப்பு வாசனையோட ரொம்பவே நல்லா இருக்கு. அது நம்ம எதுவுமே சேர்க்கல, வெறும் உப்பு மஞ்சள் பொடி தான் போட்டிருக்கோம் அப்படின்னா கூட அவ்வளோ நல்லா இருக்கு. தாழை குழம்பு வந்து காய்கறி எல்லாமே நல்லா வந்து பர்ஃபெக்டா வெந்திருக்கு. ரொம்ப கரையவும் இல்லை குழையவும் இல்லை. நம்ம இந்த வறுத்து அரைச்சி போட்டது அதுவும் நல்லா வாசனையா இருக்கு. நம்ம அவியல்ல சேர்த்துக்கிற காய்கறிகள், திருவாதிரை கூட்டுக்கு சேர்த்துப்போம் இல்லையா, அந்த காய்கறி எல்லாமே கூட இந்த தாழக குழம்புக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியா வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில தாளிச்சு தேங்காயை வறுத்து போட்டோம் இல்லையா, அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த எள்ளோட வாசனை வந்து நல்லா தூக்கலா இருக்கு. இந்த தாழக குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சிலர் வந்து கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து வறுப்பாங்க. சிலர் வந்து வெறும் துவரம் பருப்பு யூஸ் பண்றது உண்டு. இதுல வந்து அந்த எள்ளு நம்ம சேர்க்கறதுனால பெருங்காயம், வெந்தயம், மல்லி எல்லாம் நம்ம சேர்க்கறது இல்லை. அந்த எள்ளோட வாசனை தான் தூக்கலா இருக்கும். அதனாலதான் தாழக குழம்போட டேஸ்டும் வந்து வித்தியாசமா இருக்கும். வரக்கூடிய ஆடி செவ்வாய்க்கு இதே மாதிரி மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் பண்ணி நம்பாத்து கன்னியா குழந்தைகள், அக்கம்பக்கத்துல கன்னியா குழந்தைகளையும் கூப்பிட்டு இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இந்த ஆடி செவ்வாயில வந்து இந்த மஞ்சள் பொங்கலும் தாழக குழம்பும் பண்றது வந்து குடும்பத்துக்கு நல்ல ஒரு சௌபாகியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம். குழந்தைகள் சந்தோஷமா இருந்தா நமக்குமே சந்தோஷம் தான். அதுவே ஒரு பெரிய சௌபாகியம் தான். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.